உன்னுடைய திவ்ய பாதகவளுக்கு வள்ளிய வள்ளியர் வாச்சை கொங்கும் வந்தாரம் என்று சொல்லக்கூடிய அநேக விதமான மலர் எடுத்து வந்து உன் பாதத்தை பறித்தேன். வண்டில் உதித்த ரகுபதான் உங்கள் அனைவரும் மல்லிகை முல்லிகை வாட்டி கோங்கு மாதாரம் என்று சொல்லக்கூடிய புஷ்ப மலர்களை கொய்து வந்து என்னுடைய பாதத்தை பன்னீரால் கழுவி பட்டி துணியால் கொடுத்து பணிந்திருக்கிறீங்க. உங்களுடைய புகழ் எப்படி என்றால் ஒரு பேரிகிரி, கிரி என்றால் மலை, அந்த மலை மீது ஒரு திருமலைக்கு ஏத்தனா அந்த ஒளி எப்படி 4 புறம் பிரகாசிக்குமோ அது மாதிரி என் தமிழ்மார்கள் வண்டில் உதித்த ரகுபதா அனைவர் புகழும் ஓங்குமான் வாழ்த்தி வரம் கொடுக்கின்றேன். அண்ணா இதை பத்தி என்ன நடந்தது?
பாரத போர்க்களத்திலே இந்த குருஷேத்திர பூமியிலே 17 நாள் உத்தகலம் முடிந்து விட்டது. நாளை விடிந்தால் 18ஆம் நாள் சண்டை. இந்த 18ஆம் நாள் சண்டையிலே பாவியாகப்பட்ட துரியன் பக்கம் யார் வருகிறார்களோ நாம்பல் பக்கம் யார் போவது அப்படி என்று அதற்கு ஆலோசனை கேட்பதற்காகவே உன்னை இழைக்கிறேன். தம்பி சகாதேவா, ஏமா ரகுபதா, இந்த பாழா போன மண்ணுக்கு வாசரம், இந்த நாட்டுக்கு வாசரம், அரவா நகக்கண்ணைக்கும் அர்ஜுனுக்கு பிறந்த அரவானை பலி கொடுத்தோம். 13ஆம் சண்டையில எமது தம்பி அர்ஜுனன் நீண்டெடுத்த யார் ஐமண்ண பலி கொடுத்தோம். 10ஆம் நாள் யுத்தத்தில பாட்டனாகிவிட்ட வீஷ்மாச்சாரி மூர்த்தியாகினோம். குருவாகப்பட்ட துரோணாச்சாரியர் பலி கொடுத்தோம். 16ஆம் நாள் சண்டையில நம்ம வீழ்குருவனாகப்பட்ட துரோணரை அடித்தோம். இந்த பாழா போன இந்த மண்ணுக்கு வாச்சரம் மகனாகப்பட்ட கடூர் கஜனை பலி கொடுத்தோம். அல்லாண்டனை பலி கொடுத்தோம். நாம பெற்ற பிள்ளைகளையும் பங்காளிகளையும் பகையாளிகளை போல நினைத்து பலி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அது மட்டுமல்ல, சரி நேற்று தினத்திலே அர்ஜுனன் கரங்கத்தினால் நம்ம எதிரின்னு சொல்லக்கூடாது. எதிரின்னு சொன்னா நாக்கு அழுப்பிடும். 25 பேத்துக்கும் முந்தி பிறந்த கர்ணன் அண்ணன் என்று தெரியாமல் விடைக்கு அண்ணார் உனது தம்பி உனது கணவர் அஞ்சிரேயம் என்ற பானத்தினால் அர்ஜுனன் மூர்த்தியாகிவிட்டார். விதி வைத்தம் நடந்து விட்டது. அர்ஜுன வைத்த சபதம் முடிந்து விட்டது. ஆனால் நீ வைத்த சபதம், ரகுபதா வைத்த சபதம், என் தம்பி வைத்த சபதம் முடியவில்லை. எனக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால பார்க்கடல் பள்ளி கொண்ட பரந்தாமனை அழைத்தா மட்டும்தான் இதுக்கு விளக்கம் தெரியும். சத்தமாகப்பட்டது கேட்க நம்மளை தேடி வருவா.